அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலில் வந்து பொது அறிவியல் அதில் வந்து பொது அறிவு, அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும் கற்றுணர்ந்த கற்றலும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலம் நிகழ்கால நினைவுகளை பற்றி புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு கருவி அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மினிமம் 1லேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் கனெக்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஃபைனல் வகையில் உங்களுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது செயல்வழி கற்றல் கருத்தினை முதலில் அறிமுகப்படுத்தியவர். செயல்வழி கற்றல் என்ற கருத்தினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜீன் ஜக்குவாஸ் ரவுசியா அப்படின்றவங்க தான் என்ன பண்ணுறாங்க, செயல்வழி கற்றல் கருத்தினை வந்து முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுடைய அறிவியல் மனப்பான்மையை எவ்வாறு வளர்ப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2, 3 மட்டும் ரைட்டு. மாணவர்களுக்கு கூடுதல் பயிற்சி அளித்தல். ஓகே. 2வது பார்த்துங்க, மாணவர்களை கேள்விகள் கேட்கவும் அதற்கு பதிலினை கண்டறியவும் ஊக்குவித்தல். ஓகேங்களா? மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பதிலை கண்டறிய ஊக்குவிக்கணும். ஓகே. அன்றாட வாழ்வில் அறிவியல் முறைகளை பயன்படுத்த ஊக்குவித்தல். ஓகேங்களா? 4வது பாருங்கள், அவர்களுக்கு நன்கு தயாரிக்கப்பட்ட அறிவியல் பாட பொருளினை வழங்குதல் அப்படின்றதும் சரியானது கிடையாது. ஸோ அப்போ வந்து இது 2, 3, 2 தான் ரைட்டு. 1, 4 ரெண்டுமே ஆனால் சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 தான் ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வாலஸ் என்பவரின் ஆக்கத்திறன் கோட்பாட்டிற்படி கீழ்காணும் 4 படிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயுதம் அப்படின்றது, 2வது வந்து உள் வளர்ச்சி, 3வது வந்து பார்த்திங்கன்னா உள்ளொளி தோன்றுதல், 4வது வந்து சரிபார்த்தல் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் உணர்வின் 6 தூண்களில் ஒன்று. அறிவியல் உணர்வின் 6 தூண்களில் ஒன்று எனது அறிவியல் மனப்பான்மை. அறிவியல் உணர்வின் 6 தூண்களில் ஒன்று அறிவியல் மனப்பான்மை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்டிக்கு வெளியே சிந்தனை எதனுடன் தொடர்புடையது. பெட்டிக்கு வெளியே சிந்தனை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா படைப்பாற்றல் சிந்தனையுடன் தொடர்புடையதான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஓல்டு கொஸ்டின் வச்சு தான் ஏதாவது 1, 2 வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வச்சு ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா? பெட்டிக்கு வெளியே சிந்தனை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா என்னது, படைப்பாற்றல் சிந்தனை. அடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் கற்றுக்கொண்ட உண்மைகள் மற்றும் கருத்துக்கள் நினைவில் இல்லா நிலையிலும் வரிசையாக்க செய்வது தொகுத்தல். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் கற்றுக்கொண்ட உண்மைகள் மற்றும் கருத்துக்கள் நினைவில் இல்லா நிலையிலும் வரிசையாக்கம் செய்வது என்னன்னு சொல்லலாம், தொகுத்தல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து டேஸ் என்பது ஒரு பொருளை பின்னர் நினைவில் கொள்வது ஆகும். தக்க வைத்தல். டேஸ் என்பது ஒரு பொருளை பின்னர் நினைவில் கொள்வது ஆகும் அப்படின்னா தக்க வைத்தல். அடுத்து வந்து அறிவியல் முறையை படிக்கும் சரியான வரிசையை தேர்வு செய்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிக்கணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்கள் தெரிஞ்சுக்கணும். 3வது வந்து பார்த்திங்கன்னா அனுபவ சிந்தனை ஏதாவது இருக்கா, அனுபவ சோதனை பண்ணி பார்க்கணும். அடுத்தது 4வது வந்து பார்த்திங்கன்னா முடிவுரை அப்படின்றது. அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர். அறிவியல் தாக்கம் அப்படின்ற சொல்லை நேரு கண்டறிந்த இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் வந்து அதாவது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்றதுல அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியிருக்கார். அறிவியலை கற்றுக்கொள்வதன் மூலம் தேர்ச்சி பெறக்கூடிய திறன்கள் என்ன, படைப்பாற்றல் மற்றும் ஆர்வம். ஓகேங்களா? அறிவியலை கற்றுக்கொள்வதன் மூலம் என்ன டெவலப் ஆகுது அப்படின்னா படைப்பாற்றல் மற்றும் ஆர்வம் வந்து அதிகமாக உண்டாகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவுடன் சிந்தித்தல் என்பது என்ன, கடந்த அனுபவத்தை காரணங்களோடு தொடர்புபடுத்துதல். கடந்த அனுபவத்தை காரணங்களோடு தொடர்புபடுத்துதல் தான் என்னது, பகுத்தறிவுடன் சிந்தித்தல் என்பதாகும். சட்டப்பிரிவு 51A வகுத்துரைப்பது அறிவியலார்ந்த உள்பாங்கு, மனிதநேயம், ஆராய்ந்த தெளிவு, சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல். அதாவது உள்ளப்பாங்கு, மனிதநேயம், ஆராய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் தான் எனது சட்டப்பிரிவு 51A வந்து வகுத்துரைக்குது. திரும்ப தகவலை மனதில் பதிய வைப்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. மனப்பாடம் செய்து கற்றல்.
திரும்ப திரும்ப தகவலை மனதில் பதிய வைப்பது நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நடனம் ஆடுதல், பேருந்தை ஓட்டுதல் மற்றும் எழுதுதல் என்பவை எந்த கற்றல் புலநிலைக்கு எடுத்துக்காட்டு? செயல்பாடு சார்ந்த கற்றல் புலநிலை. செயல்பாடு சார்ந்த கற்றல் புலம். நடனம் ஆடுதல், பேருந்தை ஓட்டுதல், எழுதுதல் என்பவை எந்த கற்றல் புலநிலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா செயல்பாடு சார்ந்த கற்றல் புலம். பெருக்கல் வாய்ப்பாடு மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் கற்றலுக்கு உதாரணமாக அமைவது எது அப்படின்னா என்னது? பொருள் உணராமல் கற்றல். பெருக்கல் வாய்ப்பாடு மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் கற்றலுக்கு உதாரணமாக அமைவது பொருள் உணராமல் கற்றல் அப்படின்றத என்னது? பெருக்கல் வாய்ப்பாடு மற்றும் ஆங்கில எழுத்து கற்றலுக்காக உதாரணமாக அமைவது. ஓகே. பின்வருவனவற்றுள் எது அறிவுசார் செய்முறை அல்ல? அறிவுசார் செய்முறை அல்லாதது பொருள் உணராமல் மனப்பாடம் செய்வது. பொருள் உணராத மனப்பாடம் செய்வது என்னது? அறிவுசார் செயல்முறை அல்ல. அடுத்து வந்து அறிவியல் வரலாற்றினை கற்பதில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் ஒன்று. அறிவியல் வரலாற்றில் மிகவும் முக்கியமாக கருதப்படும் ஒன்று எது அப்படின்னா தத்துவத்துடன் இணைப்பு. ஸோ அறிவியல் வரலாற்றினை கற்பதில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஒன்று தத்துவத்துடன் இணைப்பு. அடுத்து வந்து அறிவியலின் பின்வரும் பண்புகளில் எது உண்மை அல்ல? எது உண்மை அல்லனா 3 மட்டும் உண்மை அல்ல. இதன் முடிவுகள் நிரந்தரமானவை. ஸோ அப்போ அறிவியலின் அடிப்படையில் எதனுடைய முடிவுகளுமே நிரந்தரமானது கிடையாது. இது இயற்கை சட்டத்தால் வழிநடத்தப்படுகிறது, ரைட்டு. இது காணக்கூடிய உலகத்திற்கு எதிராக சோதிக்கக்கூடியது, ரைட்டு. இது பொய்யாகக்கூடியது, கரெக்டு. ஸோ எந்த ஒரு பண்புமே ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூமி தட்டையாக இருக்குன்னாங்க, அதுக்கப்புறம் உருண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து கருத்துளை வந்து ஆபத்தான ஒரு இது, அதை வந்து ஒரு அழிவு சக்தி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொன்னார்? அது ஆக்க சக்தி, ரொம்ப தேவையான ஒரு சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்தார். ஸோ அந்த மாதிரி வந்து அறிவியலின் பண்புகள் வந்து நிரந்தரமான அந்த முடிவு வந்து நிரந்தரமானதாக இருக்காது அப்படின்றதான் சரி. அறிவியலின் பின்வரும் பண்புகளில் எது உண்மை அல்ல அப்படின்னா என்னது? இதன் முடிவுகள் நிரந்தரமானவை அப்படின்னு சொல்கிறது முடிவு இல்லை, நிரந்தரமற்றவை தான் அது எல்லாமே. அடுத்து வந்து கூற்றியே உய்ய சிந்தனை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதில் முக்கிய காரணமாக அமைகிறது. உய்ய சிந்தனை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் முக்கிய காரணமாக அமைகிறது. உய்ய சிந்தனை என்பது மதிப்பீடு மற்றும் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது மற்றும் அது பகுத்தறிவு தரநிலைகளின்படி செயல்படுகிறது. அந்த நம்பிக்கைகள் காரணங்களால் எவ்வளவு சிறப்பாக ஆதரிக்கப்படுகின்றன என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் சரியானது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் சில இனிமையான தூண்டுதலின் உதவியுடன் ஒரு சிக்கலான யோசனையை கற்பிக்க முயற்சிக்கின்றார் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய பிறகு மாணவர்கள் கற்றல் முறையை விரும்புகிறார்கள். இந்த முறைக்கு அடிப்படையான கோட்பாடு என்ன அப்படின்னா பகுத்தறிந்து கற்றல் முறை. ஓகேங்களா? அடுத்து பின்வருவனவற்றுள் எது அறிவியல் பகுத்தறிவு அல்ல? அறிவியல் பகுத்தறிவு அல்ல அப்படின்னா வெளிப்படை செயல் அப்படின்றத குறிக்கிறது. அடுத்து வந்து பொருள் உணராமல் கற்றல் எங்கு பயன்படுத்தலாம் என்பதை அடையாளம் காண்க அப்படின்னா பெருக்கல் அட்டவணைகளை கற்றல். முன்னாடி பார்த்தா இல்லைங்களா? பெருக்கல் அட்டவணை மற்றும் ஏபிசிடி ஆங்கில சொற்களை படிக்கும்போது அது பொருள் உணராமல் கற்றலுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்ல, அதை தான் இங்கே குறிப்பிட்றாங்க. ஸோ அது ரிலேட்டடாக 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அறிவியல் சிக்கலான, கருதியலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவையாகும். அறிவியல் அறிவு என்பது பருப்பொருள் கோட்பாடு மற்றும் தொகுப்பு முறைகளை உள்ளடக்கியது. ஸோ இது ரெண்டுமே ரைட்டு தான். ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து வந்து குருட்டு மனப்பாடம் செய்வதில் பின்வருவனவற்றில் எது சிறந்தது அப்படின்றாங்க. அதாவது ஏதாவது நினைவு வரும் முறை மீண்டும் மீண்டும் கற்றல் செய்முறை தான் எனது குருட்டு மனப்பாடம். அடுத்து வந்து கீழ்கண்டவற்றுள் எது மூட நம்பிக்கையின் பொருளை குறிக்கிறது அப்படின்னா புராணம் சார்ந்த கதைகளை வந்து மூட நம்பிக்கைகளின் பொருளை குறிப்பிடுகிறது. கருத்து வளர்ச்சியின் முதல் நிலை என்ன அப்படின்னா புலம் அகழ்வாராய்ச்சி. கருத்து வளர்ச்சியின் முதல் நிலை புலம் அகழ்வாராய்ச்சி. பிரச்சனைகளை வேகத்தையும் திறனையும் பகுத்தறிதல், ஆய்வு திறனை மேம்படுத்துதல் அப்படின்னா பிரச்சனைகளை தீர்ப்பதை பற்றி குறிப்பிடுது.
மனப்பாடம் நினைவாற்றல் என்பது சொற்சார் பொருட்களை நினைவூட்டும் திறனாகும். இதை அளவிட பயன்படும் பொதுவான முறை என்னன்னு சொல்லலாம். அதாவது நினைவு கூறுதல், அங்கீகரித்தல், திரும்ப ஒப்புவித்தல் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. அறிவார்ந்த நடத்தை கீழ்கண்டவற்றில் எதனை நேரடியாக சார்ந்துள்ளது அப்படின்னா நினைவாற்றல். ஸோ அறிவார்ந்த நடத்தை கீழ்கண்டவற்றில் எதனை நேரடியாக சார்ந்துள்ளதுன்னா இது நினைவாற்றலை நேரடியாக சார்ந்துள்ளது. அடுத்து அறிவியலை கற்பதில் கற்பவர் வளர்த்து கொள்வது என்னது? மனதின் அறிவியல் அணுகுமுறை தான் அது அறிவியலை கற்பதில் கற்பவர் வளர்த்து கொள்வது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திறந்த மனப்பான்மை என்ற பண்பு டேஸ் ஆகும் அறிவியல் மனப்பான்மை. திறந்த மனப்பான்மை என்ற பண்பு என்னது? அறிவியல் மனப்பான்மை ஆகும். அடுத்து இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1958. அதாவது இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1958. அறிவியல் மனப்பான்மையின் பரிணாமங்கள் என்பவை என்னது? எல்லாமே கூர்ந்து உற்று நோக்கல், அறிவார்ந்த நேர்மை, பாகுபாடற்ற சிந்தனை, பிரதிபலிக்கும் சிந்தனை எல்லாமே என்னது? அறிவியல் மனப்பான்மையின் பரிணாமங்கள். கற்ற கருத்தை மாற்றமில்லாமல் அப்படியே திரும்ப கூறுவது என்னது? ரூட் மெமரினா என்னது? மனப்பாட நினைவாற்றல். ஏற்கனவே இருக்கின்ற அறிவும் புதிய அறிவும் துறையின் முக்கிய கருத்துக்களையும் கோட்பாடுகளை மையப்படுத்தி வடிவமைத்தல் புரிதலோடு கற்றலை எளிதாக்கும். இதுவே தேஸ் ஆகும். அப்படின்னா என்னது? கருத்துரு அறிவு நியமம். அடுத்து நவீன நாட்களில் நுண்ணறிவு மிக்க மாணவர்கள் ஆய்வை உருவாக்குவதற்கு ஊக்குவித்து ஆசிரியர்கள் வழிகாட்டுகின்றார்கள். அதேபோல் பண்டைய நாட்களில் மிகவும் நுண்ணறிவு உடைய மாணவர்கள் தேஸ் முறை பயன்படுத்தப்பட்டது. அப்படின்னா மானம் அப்படின்ற பிரதிபலித்தல் அப்படின்ற முறையை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து மனித அனுபவங்களை கடந்த நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் கற்றல் திறனை பாதிக்கிறது என்று கூறியவர். மனித அனுபவங்கள் என்ன பண்ணுது? கடந்த நிகழ்காலம் மற்றும் எதிர்கால கற்றல் திறனை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னா ஜான் டூயி அப்படின்றவர். அறிவியல் அறிவு உள்ளெடுக்கப்பட பயன்படுவது என்னது அப்படின்னா தர்க்க மற்றும் பரிசோதனை திறன். கற்றல் பரிணாமம் என்பது என்ன? புதிய விஷயங்களை கற்ற அறிவில் பயன்படுத்துவது. புதிய விஷயத்தை கற்ற அறிவில் பயன்படுத்துவது. அறிவியல் ஆற்றலின் துல்லியத்தை மேம்படுத்துவது. அறிவியல் அறிவின் துல்லியத்தை மேம்படுத்துவது என்ன அப்படின்னா சோதனை உற்று நோக்கல். அடுத்து சிறப்பு பரிசோதனை. நீல லிம்சன் சாலை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை நினைத்தால் அது சிவப்பாக மாறும். நீல லிம்சன் சாலை ஆக்சாலிக் அமிலத்தில் நினைத்தால் அது சிவப்பாக மாறும். நீல லிம்சன் சாலை கந்த அமிலத்தில் நினைத்தால் அது சிவப்பாக மாறும். பொது விதி. அமிலமானது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். இது தேஸ் ஐந்தறிதல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தொகுத்தறி ஐந்தறிதல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தொகுத்தறி ஐந்தறித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகே நண்பர்களே, இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கிடையாது. ஓகேங்களா? நன்றி நண்பர்களே, பாய்.